Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு இந்த வீடியோல டிஷ்வாஷர் பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோங்க. என்னோட தம்பி வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு மேல அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். இதுல வந்து சில தப்பான கருத்துக்கள் எல்லாம் இருக்கு ஆட்கள் கிட்ட. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது நிறைய தண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம கையில பாத்திரம் கழுவும்போது ஆக செலவாகிற தண்ணியை விட டிஷ்வாஷர்ல வந்து ரொம்ப கம்மியா தான். பொதுவா டிஷ்வாஷர்னா நம்ம நாட்டுல வந்து நிறைய தப்பான புரிதல்கள்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தண்ணியை பொறுத்த அளவுக்கு அது அதிக அளவு தண்ணி எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து நம்ம ரியலா கையில கழுவுறதை விட டிஷ்வாஷர் வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து தண்ணி செலவாகும். அதனால வாட்டர் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம். இன்னொன்னு என்னன்னா வந்து எல்லாரும் இந்த கழுவுனா வந்து 2 hours ஆகும் 3 hours ஆகும் ஒரு சைக்கிளுக்கு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுல நம்ம ரொம்ப ஃபாஸ்டாவும் கழுவ முடியும். 15 மினிட்ஸ்க்கு கூட சைக்கிள் இருக்கு, 30 மினிட்ஸ்க்கு கூட இருக்குது. நான் எப்பயும் வந்து 30 மினிட்ஸ்க்கு தாண்டி நான் போனதே இல்லை. அதுலயே வந்து ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப சூப்பரா வந்து கழுவி கொடுத்துரும். ஸோ வந்து அந்த இப்ப லைட்டா தான் இருக்குது, சும்மா ரின்ஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா 15 மினிட்ஸ் சைக்கிளே தாராளம் தான். ஸோ உங்களுக்கு டைமும் அதிகமா செலவாகாது, பவர் கன்சம்ஷனும் கம்மியா தான் இருக்கும், நிறைய நாய்ஸ் எல்லாம் ஒன்றும் வராது. அது பாட்டுக்கு வந்து சைட்ல வந்து நம்ம வேலை பார்த்துட்டு சைட்ல இதை போட்டு விட்டோம்னா நம்ம பாத்திரம் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா ரெடியா இருக்கும். இப்ப இதை பார்த்தோம்னா வந்து கீழே ஒரு ட்ரே இருக்கு, மேல ஒரு ட்ரே இருக்கு, அதுக்கும் மேல ஒரு சின்ன ட்ரே ஒன்று இருக்கு. இப்ப வந்து கீழே வந்து நம்ம கொஞ்சம் இந்த பெரிய பிளேட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இங்க வச்சுக்கலாம். அதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப பாத்திரங்கள் பெரிய பாத்திரங்கள் இருந்தாலும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி இதுலயே வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த சின்ன சைஸ் பாத்திரங்களை வந்து நம்ம மேல இருக்கிற ட்ரேல வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். இங்க சைட்ல இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இதுலயும் வந்து சில ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இங்க வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்க நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். நைஃப், கத்தி, அந்த மாதிரி இதெல்லாம் இங்க வச்சுக்கலாம். இப்ப நம்ம பாத்திரங்களை அடுக்கி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். டம்ளர்ஸ் இதெல்லாம் வந்து இங்க வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா இங்கதான் வந்து நம்ம வந்து அந்த டிட்டர்ஜென்ட் பவுடர் போடுவோம். இங்க வந்து ரின்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க, அந்த இதை வந்து இங்க ரின்ஸ் சைடு ஊற்றுவோம். இங்க வந்து பார்த்தோம்னா இந்த சால்ட்னு சொல்லுவாங்க, டிஷ்வாஷர் சால்ட்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம இங்க ஊற்றணும். அது வந்து பிங்க் கலர்ல இருக்கும், இல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். அது வந்து இந்த உப்பு தண்ணியில இருந்து வர்றதுனால வந்து அந்த சால்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக, டிஷ்வாஷரோட லைஃப் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த சால்ட் போடுவோம். அது வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கும் போட வேண்டியதில்லை, ஒவ்வொரு தடவை நம்ம வாஷ் பண்ணும்போது போட வேண்டியதில்லை. ஒரு தடவை போட்டா ஈஸியா 1 மந்த்துக்கு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 99% கையிலேயே வாஷ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டிஷ்வாஷர்ல ஃபுல்லும் தள்ளிடுவேன். அது ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, 3 டைம்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து டிஷ்வாஷர் கிட்ட தள்ளிடுவேன். ஸோ இது எனக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். நாம வாஷ் பண்றத ரொம்ப கிளீனா வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஒரு சில பாத்திரங்கள் இப்ப வந்து கொஞ்சம் இப்ப நம்ம வந்து பால் காய்ச்சின பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் வந்து பிசுக்கு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கிராப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். அது போக வந்து இப்ப நம்ம சாப்பிட்டு வரும்போது இப்ப நம்ம அதுல இருக்கிற இப்ப ஏதாவது ஸ்கிராப்ஸ், கொஞ்சம் பெரிய அளவு ஸ்கிராப் இருந்ததுன்னா இப்ப கழுவிட்டு தான் போடணும். ஸோ வந்து இப்ப இந்த இதுல வந்து கொஞ்சம் அந்த இப்ப பால் காய்ச்சின பாத்திரத்துல வந்து கொஞ்சம் அந்த பிசுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறப்ப அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதை அப்படியே போட்டுடலாம். இப்ப பெரிய பாத்திரங்கள் போடும்போது நமக்கு இடம் இல்லைன்னு நினைச்சோம்னா நம்ம அதுக்கு இன்னொரு சைக்கிள் கூட நம்ம போடுறோம். பாத்திரங்கள் வந்து நிறைய பாத்திரங்கள் ஒரே சைக்கிளே வாஷ் பண்ணிடலாம். இப்ப பெரிய பாத்திரங்கள் வந்து நமக்கு வந்து போடுறதுக்கு இடம் இல்லைன்னு நினைச்சோம்னா வந்து திரும்ப 1 or 2 சைக்கிள்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எத்தனை தடவை வாஷ் பண்ணணும்னா அதை வாஷ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பெரிய அளவு டிட்டர்ஜென்ட், இன்சைட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் செலவாகாது. தண்ணியும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் செலவாகும். மேக்சிமம் போட்டுருங்க. பிளாஸ்டிக் வந்து போட முடியாது, இல்லாட்ட வந்து டிஷ்வாஷர் சேஃப் பிளாஸ்டிக் விற்பாங்க, அந்த மாதிரி போட்டுக்கலாம். கிளாஸ் போட்டுக்கலாம், செராமிக்ஸ் போட்டுக்கலாம். இப்ப பிளேட்ஸ் வந்து ஒரு சில பிளேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இது ஹைட் வந்து இந்த அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பிளேட்ஸ் வாங்காம இந்த மாதிரி டிஷ்வாஷர்ல போடுற மாதிரி பிளேட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க இதுலயே போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த பழைய காலத்து பிளேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கும், அதெல்லாம் இதுல ஃபிட் ஆகாது. ஸோ நாங்க அதையெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இதுல போடுற மாதிரி பிளேட்ஸ் வாங்குவோம். இப்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு பதிலாக இதே நம்ம செராமிக் பிளேட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாளை பின்ன நம்ம வந்து மைக்ரோவேவ் அவன்ல வந்து ஹீட் பண்ணணும், இல்ல அவன்ல ஹீட் பண்ணணும்னா கூட செராமிக் பிளேட்ஸ்லயே வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து ரீஹீட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா தனியா இன்னொரு பாத்திரத்துல போட்டு ஹீட் பண்ண வேண்டியது கிடையாது. நம்ம வந்து அவன்ல வச்சு குக்கா ஹீட் பண்ணிட்டு சாப்பிட்டு டிஷ்வாஷர்ல போட்டு எடுத்துடலாம். ஸோ வந்து அது டிஷ்வாஷர் சேஃப் பிளஸ் வந்து அவன் சேஃப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வாங்கும்போது பிளான் பண்ணி செராமிக்ஸ்ல வாங்கிக்கலாம். இல்ல அவன் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சின்னதா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பாத்திரம் வாங்கும்போதும் கொஞ்சம் வந்து கான்சியஸா இருக்கணும், இது வந்து நம்ம டிஷ்வாஷர்ல போட முடியுமா அப்படின்ற மாதிரி அதை வந்து யோசிச்சு பார்த்து வாங்கணும்னா வந்து நம்ம மேக்ஸிமம் இதுலயே தள்ளிடலாம். நமக்கு வந்து எவ்வளவோ டைம் மிச்சப்படுத்தி கொடுக்கும். இப்ப நம்ம வந்து வீட்டுல வந்து ஹவுஸ் மேடு இது மாதிரி ஹெல்பர்ஸ்க்கு ஆள் வைக்கும்போது அவங்க வரும்போதுதான் இது பண்ண முடியும், கொஞ்சம் தான் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கும் வந்து மந்த்லி 2000 3000 பே பண்ணிட்டு இருக்கணும், ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. நம்ம 24 hours ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை வாஷ் பண்ணணும்னாலும் வாஷ் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணி ஒரு 50,000 60,000 செலவு பண்ணி வாங்கி வச்சுட்டோம்னா வித்தின் இயர் நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அது வந்து 10 years வந்தாலும் 20 years வந்தாலும் நமக்கு அது சேவிங்ஸ் தான். ஸோ அதனால வந்து இது வேஸ்ட் ஆஃப் மணின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. எவ்வளவோ ஒரு வீட்டில் நமக்காக வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல் ஒரு டிவைஸ் தான் இது. ஸோ இந்த இடத்துல என்னென்ன போடுவோம்னா சின்ன சின்ன ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து நைஃப், அப்புறம் இந்த குக்கர் வெயிட்டு, தேங்காய் கத்தி, சின்னதா இருக்கிற ஐட்டம்ஸ். இப்ப நம்ம வந்து ஸ்டவ்ல இருக்கிற அந்த பர்னர்ல இது பண்ணணும்னு நினைச்சோம்னா அதெல்லாம் சிறுசா தானே இருக்கும். இந்த ட்ரெயின்ல போட்டோம்னா கீழே விழுந்துடும். ஸோ இதுல போட்டோம்னா அது பாட்டுக்கு நின்றுடும். இதுவுமே வந்து நீட்டா வந்து கழுவி வந்துடும். நம்ம இந்த வெரைட்டி ஆஃப் பாத்திரங்கள் போடலாம், இன்க்ளூடிங் மிக்சி. அதுல ஃபிட் ஆச்சுன்னா தாராளமா நம்ம போட்டுக்கலாம். என்ன டிஷ்வாஷர் சேஃபா என்னன்னு மட்டும் நம்ம பாத்துக்கணும். இதுக்கு நான் முன்னாடி பல தடவை போட்டு எடுத்திருக்கோம். ஸோ இது சேஃப் தான். ஸோ நான் போடுறேன். சின்ன மூடியில இருந்து வச்சுக்கலாம். கேஸ்கெட்லாம் இதுல போட்டுருவேன். நாம பார்த்து ஒன்ஸ் நம்ம பழகிட்டோம்னா நாம பார்த்து ஃபுல்லும் வந்து போட்டுக்கலாம். இந்த சின்ன சின்ன கரண்டி இதெல்லாம் வந்து வரிசையாக இங்க அடுக்கி வச்சிடலாம். ஒரு சைக்கிளே எக்கச்சக்கமா பாத்திரங்கள் கழுவி கொடுத்துரும். இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் அதுதான் நமக்கு நிறைய கழுவ டைம் ஆகும். அதை எல்லாத்தையும் இதுல தள்ளிட்டோம்னா வந்து ரொம்ப பெரிய பாத்திரங்களா இருக்கிறது, இல்ல ரொம்ப எண்ணெய் பிசுக்கு அதிகமா இருக்கு, இல்ல வந்து அடிப்பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி பாத்திரங்கள் மட்டும் கையில நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு போட்டா போதும். இப்ப கேஸ்கெட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம இங்கேயும் போடலாம், இல்ல இங்கேயும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இன்னைக்கு அவ்வளோ பாத்திரங்கள் போட இல்லை. நிறைய எக்கச்சக்கமா கழுவலாம். அதாவது ஒரு சைக்கிள்லயே வந்து 20-30 டம்ளர்ஸ், பிளேட்ஸ் வந்து ஒரு 15 பிளேட்ஸ், பெரிய பிளேட்ஸ், சின்ன பிளேட்ஸ்னா அது ஒரு 10-15 இந்த மாதிரி எக்கச்சக்கமா கழுவிடலாம். இப்ப போடும்போது வந்து இடிக்காம இருக்கணும் பாத்திரங்கள். இப்ப நம்ம இப்ப வைக்கிறோம்னா வந்து இப்ப இடிச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஈஸியா போயிட்டு வர மாதிரி இருக்கும், இடிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இங்க 2 பிளேட் இது இருக்கும், அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ற அந்த இது இருக்கும். இதுதான் வந்து வேகமா ரொட்டேட் பண்ணி வந்து நமக்கு பாத்திரங்களை வந்து ஹாட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும் கீழே. அது வந்து ஃப்ரீயா ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வச்சோம்னாலும் நம்ம கரெக்டா வச்சிருந்தோம்னா வந்து அது இடிக்க கூடாது. கீழே இருக்கிறது மேல இருக்கிறது ரெண்டுமே வந்து இடிக்காத மாதிரி இருக்கணும். இந்த இது பாத்தீங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் லைட்டா இடிக்குது. ஸோ அதனால இப்போ ஃப்ரீயா ரொட்டேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இடிக்காம இருக்கணும். அப்புறம் வேற என்ன பார்க்கணும்னா வந்து இந்த இதான் வடிகட்டி ஃபில்டர். இதுல வந்து எதுவும் வந்து இப்போ நம்ம ஸ்கிராப் எல்லாம் நம்ம நீட்டா எடுத்துட்டு போட்டோம்னா, இப்போ நம்ம ஸ்கிராப் எல்லாம் வந்து நீட்டா எடுத்துட்டு போட்டாலே வந்து இந்த ஃபில்டர்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயா கிளீனா தான் இருக்கும். அதுக்கு மேல ஏதாவது இருந்ததுன்னா அது மட்டும் நம்ம எப்பயாவது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் நம்ம எடுத்து கிளீன் பண்ணிக்கலாம். மற்றபடி இதுல மெயின்டெனன்ஸ்ன்றதுக்கு வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து டீஸ்கேலிங் பண்ணணும். அதாவது உப்பு தண்ணினால இதுல வந்து வர்ற தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ற தண்ணியில வந்து நிறைய உப்பு இருந்ததுன்னா
அந்த இதுல ஃபுல்லு ஒயிட் கலர்ல வந்து அந்த உப்பு படிஞ்சிருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்காக பீஸ்கேலிங்னு சொல்லுவாங்க, அது ஒரு பவுடர் கொடுப்பாங்க. அதை ஒருத்தர் போட்டு அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் ரன் பண்ணணும். அதை மட்டும் பண்ணா போதும், மற்றபடி வேற பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிஷ்வாஷிங் டிட்டர்ஜென்ட் இது வந்து நம்ம இந்த டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்றோம்ல, அது போல அது வந்து நம்ம இங்க போடணும். அது வந்து பவுடர் மாதிரியும் இருக்கும், இல்லை டேப்லெட் மாதிரியும் இருக்கும். நாங்கள் வந்து இந்த பவுடர் மாதிரி இருக்கிறது போடுறோம். ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஸோ அதை இங்கே லாக் பண்ணிடலாம். அது போக இங்கே வந்து லிக்விட் ரின்சைடு ஊற்றணும். ரின்சைடுன்றது வந்து இப்போ நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பளபளன்னு வர்றதுக்கு, பாத்திரங்கள்லாம் வந்து அந்த ஸ்ட்ரெயின்லாம் தெரியாமல் ரொம்ப பளபளன்னு ரொம்ப புதுசு மாதிரி மின்னும். அந்த ஸ்பார்க்லிங்கா வர்றதுக்கு வந்து இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து தனியா தெரியும். ஸோ அதனால இந்த இதை வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. இது குறைஞ்சிருச்சுன்னா அது முன்னாடி வந்து டிஸ்பிளேல வந்து லைட்டும் அது காட்டும். ஸோ அது எப்போ வந்து லைட்டை காட்டுதோ அப்போ வந்து நம்ம வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு சைக்கிளுக்கும் விட வேண்டியதில்லை. இப்போ நான் திரும்ப ரீஃபில் பண்றேன். ஸோ இதை மூடிடலாம். அது போக வந்து பார்த்தோம்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அது வந்து டிஷ்வாஷர் சால்ட் சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து உப்பு தண்ணியை வந்து நிறைய வந்து மிஷின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம இங்கே டிஷ்வாஷர் சால்ட் போடணும். ஸோ அந்த இடத்துல அதில் போடுவோம். ஸோ அது வந்து அது இண்டிகேஷன் டிஸ்பிளேல காட்டும்போது மட்டும் அந்த சால்ட் வந்து அங்கே போடுற மாதிரி இருக்கும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டா போதும். இப்ப நாங்க வச்சிருக்கிறது வந்து IFB வாஷிங் மிஷின். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா IFBல இருந்து டிஷ்வாஷிங் டிட்டர்ஜென்ட் கொடுக்குறாங்க, ரின்சைடு இருக்கு, அதே போல சால்ட்டும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா இதுல என்னன்னா வந்து நம்ம அந்த பிராண்ட்லயே வாங்குறப்ப வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நியர்லி 4 or 5 times எக்ஸ்பென்சிவா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரிக் பிராண்ட் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம என்ன பிராண்டுனா ஃபார்ச்சூன். இது வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணேன். இது வந்து கொஞ்சம் பல்கா வாங்கும்போது நமக்கு 1/5 ஆஃப் த பிரைஸ்லயே கிடைக்குது. ஸோ வந்து அதுல நமக்கு நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே டிஷ்வாஷிங் டிட்டர்ஜென்ட், ரின்சைடு, சால்ட், இந்த 3 தான் நம்ம வந்து இதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ். அது 3மே வந்து நமக்கு அமேசான்லயே வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப சீப்பாகவே ஆன்லைனில் கிடைக்கும். அந்தந்த பிராண்ட் தான் வாங்கணுன்றது கிடையாது, ஜென்ரிக்கான பிராண்ட்ஸ் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் அஃபெக்ட்லாம் பண்ணாது, நல்லா தான் இருக்கும். எவ்வளோ ஸ்பூன் இருந்தாலும் சரி, 50 ஸ்பூன் இருந்தாலும் சரி, அழகாக நம்ம இப்படி அடுக்கி வச்சுட்டோம்னா ஒரே சைக்கிளே வாஷ் பண்ணி கொடுத்துரும் நீட்டா. ஏன்னா இந்த சின்ன கிண்ணம், டம்ளரு, கிளாஸ் எல்லாமே போட்டு எடுத்துடலாம். எந்த ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்து போட்டுக்கணும். இதான் வைக்கணுன்றது ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நம்ம பார்த்து போடுறோம். நிறைய பிளேட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இப்போ பெரிய பாத்திரங்கள்லாம் நான் சிலது போட்டிருக்கேன். என்ன பிளேட்ஸ் இப்போ அவ்வளோ இல்லை, ஸோ அதனால இப்போ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிளேட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா வரிசையாக பிளேட்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு பெரிய பாத்திரங்கள் செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிளில் கூட போட்டு எடுத்துக்கலாம். டிட்டர்ஜென்ட், ரின்சைடு அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்த்தோம்னா மெயின் சுவிட்ச் போட்டுட்டு நம்ம வந்து கீழே பார்த்தோம்னா இது ஆன் பட்டன் இருக்கும். ஸோ வந்து அதான் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ண உடனே வந்து காட்டுது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம், இந்த அளவு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வந்து நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இங்க சால்ட், ரின்சைடு 2 ஆப்ஷன் தெரியுதுங்களா, அதுக்கு கீழே லைட் எரியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ சால்ட் எரிஞ்சதுன்னா அந்த சால்ட் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். அதே போல ரின்சைடுக்கு லைட் இருந்ததுன்னா ரின்சைடு குறைஞ்சிருச்சு, நம்ம ரின்சைடு ரீஃபில் பண்ணணும். ஸோ அது ரெண்டும் லைட் எரியலைன்னா நம்ம அடுத்து வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 hours 42 minutes காட்டுது இல்லைங்களா, அது நமக்கு தேவையில்லை. இந்த ப்ரோக்ராம்ன்றத வந்து நம்ம திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டைமிங்ஸ் வந்து மாற்றும். நாம வந்து 30 minutes சைக்கிளே தாராளம். ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 hour 34 minutes, 50 minutes, 1 hour 32, 2 hours, 3 hours, இது 15 minutes காட்டுது. ரொம்ப லைட்டா இருக்குது, ஜஸ்ட் நம்ம வந்து அலசிட்டு அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த 15 minutes போதும். ரின்ஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இது 30 மினிட்ஸ். நான் எப்பயுமே இந்த இதுதான் யூஸ் பண்ணுவேன். 30 மினிட்ஸ்லவே எனக்கு ரொம்ப கிளீனா பளிச்சு சூப்பரா வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். எனக்கு ப்ரிஃபர்ட் சைக்கிள் இதுதான். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா, இன்னும் ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணா போதும். ஸோ மிஷின் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது போக நமக்கு வந்து டிலேடு ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய சைக்கிள்ஸு, கீழே இருக்கிற அதாவது 2 ட்ரே இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ட்ரே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஆன் பண்ணுவேன். என்ன ப்ரோக்ராம் வேணும், இந்த டைமிங்ஸ் மட்டும் 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ அதை செட் பண்ணிக்குவேன், ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி டிஷ் வாஷர் வாங்கியிருக்கோம். இது வந்து இந்தியாவில் வந்து இந்த பிராண்ட் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இந்தியாவில் ஐஎஸ்பி, பாஷ் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்ஜியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 பிராண்ட் தான் வந்து மெயினாக அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து இது ஐஎஸ்பி வாங்கியிருக்கோம். இதுதான் ப்ரிஃபர்டு அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, வேற ஏதாவது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா நீங்க அதையும் வாங்கிக்கலாம். இது நாங்க வாங்கி வந்து இப்போ 3 இயர்ஸ் ஆச்சு இந்தியாவில் வாங்கி. நாங்கள் வாங்கும்போது 50,000 to 70,000 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த ரிப்பேரும் ஆகலை, வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவோம். டிஷ் வாஷரை பொறுத்த அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தப்ப இருந்து நாங்கள் வந்து டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 2010 இருந்து லாஸ்ட் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இது வந்து இல்லாமல் எங்களால் இப்போ வந்து வாழ்றதே ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா இது இருந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு. டிஷ்வாஷிங் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எங்களுக்கு வந்து ஒரு ரிலேபிள், ஒரு ஹெல்ப்பர் இருக்கிற மாதிரி இது எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இவ்வளவு டிஷ் வாஷ் பண்ணணும்னாலும் இதுல போட்டுட்டு நாம பாட்டுக்கும் ஃப்ரீயா இருக்கலாம். பார்த்துடலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லும் டிஷ் வாஷிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்க்கும்போதே தெரியுது நல்லா சுத்தமா இருக்கு. ஸோ நம்மக்கிட்ட கழுவுறதுக்கு நிறைய ஸ்பூன்ஸ் எல்லாம் இல்லை. இருந்தால் எல்லாத்தையும் வரிசையாக அடிக்கிடலாம். 100 ஸ்பூன் இருந்தாலும் அது ஃபுல்லாக அடிக்கிட்டோம்னா எல்லாமே நீட்டாக க்ளீனாகி வந்துடும். ஸ்பூன்லேருந்து பாருங்கள், கேஸ்கெட்டு இது எல்லாம் எடுத்துடலாம். டம்ளர்லாம் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்து கிளாஸஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப அப்படியே பளபளன்னு மின்னும். செராமிக் யூட்டென்சில்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே இந்தியாவில் வந்து அது ரொம்ப விரும்ப மாட்டுறாங்க. அதனால வந்து நாங்கள் ஸ்டெயின்லெஸ் தான் வச்சுருக்கோம். எல்லாமே பாருங்கள், கையில் கழுவுறதை விட ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. அப்படியே நல்ல சூடாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கிடைக்கும். அப்படி க்ளீனாக இருக்கிறது பாருங்கள். பிளேட்லாம் எவ்வளோ சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லை. என்னன்னா அது வந்து டிஷ் வாஷ் பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அதுவே ட்ரை பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கிளீனா இருக்கும். அந்த சூடா இருக்க அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். மிக்சிலாம் பாருங்க, மிக்சி உள்ள பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு. பிளேட் கீழே எல்லாமே நீட்டா வாஷ் பண்ணிடுச்சு. கடாய் பெரிய பாத்திரமும் இடம் இருந்ததுன்னா தாராளமா போட்டுடலாம். இல்லைன்னா சின்ன பாத்திரத்தை ஒரு சைக்கிளும், பெரிய பாத்திரத்துக்கு தனியா இன்னொரு சைக்கிள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப பெரிய பாத்திரமா இருந்ததுன்னா அதை கையில கழுவிக்க வேண்டியதான். மற்றபடி கொஞ்சம் ஓரளவு பெரிய பாத்திரம்லாம் தாராளம் நம்ம இதுலயே போட்டுடலாம். இதுல கொஞ்சம் பிசுக்கு இருந்ததுன்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் கையிலேயே ஸ்க்ரப் பண்ணி போட்டிருந்தோம். இப்ப அதுவும் வந்து நீட்டா கழுவியாச்சு. எல்லாமே ரொம்ப நீட்டா வந்திருக்குது. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் போட்டதுதான். எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு. ஒரு இதுவும் இல்லை, ஒரு அழுக்கு இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு கெமிக்கல் இது எல்லாம் நீட்டா போய் சூப்பரா வாஷ் ஆகி வந்திருக்குது. பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு.